நடைபெறக்கூடிய கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக எம்எல்ஏக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வீண் விளம்பரம் தேடுவதிலேயே அதிமுகவினர் குறியாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். வெளியில் சென்று எதிர்க்கட்சித் தலைவர் பேசியது சட்டப்பேரவை மாண்புக்கு நல்லதல்ல என்று முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். அதிமுகவினை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பேரவையில் கூட்டத்தொடர் தொடங்கிய அன்றிலிருந்து கருப்பு சட்டை அணிந்து பேரவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என தெரிவித்தார்கள். ஆனால் சபாநாயகரை பொறுத்தவரை அவையினுடைய விதிகளின்படி உங்களுக்கு உரிய அனுமதி கொடுக்கப்படும் என பலமுறை தெரிவித்தும் கூட அவர்கள் விதிகளை மீறி செயல்படுவதாக கூறுவதன் காரணமாகவும் தொடர்ந்து அவை நிகழ்வுகளை நடவடிக்கை எடுக்க விடாமல் செய்ததன் காரணமாக முதல் நாளே அவைக்காவலர்கள் மூலமாக வெளியேற்ற உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்தும் கூட பேரவை நிகழ்வுகளில் காலை வருவது இதே போன்ற ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் காரணமாக வெளிநடப்பு செய்தும் புறக்கணித்தும் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். 2 முறை அவைக்காவலர்கள் மூலமாக வெளியேற்ற உத்தரவிட்டதற்கு பின்பாகவும் இன்றும் கருப்பு சட்டை அணிந்து வந்ததோடு மட்டுமல்லாமல் பேரவை கூடியதும் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படாமல் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக ஒத்திவைத்து வாதிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு வாதிக்க வேண்டும் என கேட்டார்கள். ஆனால் விதிகளின்படி உரிய முறையில் விளக்கம் அளித்ததற்கு பின்பாக அந்த விதிகளை எடுத்துக் கொள்ளப்படும் என சபாநாயகர் தெரிவித்தார். அதற்கு முதலில் அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் அனைவரும் அமர்ந்து இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்கள் தொடர்ந்து குழப்பம் ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் சபாநாயகர் இருக்கைக்கு முன்பாகவும் சூழ்ந்தும் கோஷங்களை எழுப்பியவாறு இருந்ததன் காரணமாக 10 நிமிடங்களுக்கு மேலாக அவையை நடக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் கூட சபாநாயகர் விடுத்தார். இருந்தாலும் பேரவை நிகழ்வில் இவர்கள் பங்கேற்க விருப்பம் இல்லாமலே செய்கிறார்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் தான் தொடர்ந்து அவர்கள் கூச்சக்குழப்பத்தை ஏற்படுத்ததால் அவை காவலர்கள் மூலமாக வெளியேற்றுமாறு சபாநாயகர் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து இதுபோன்ற சபையினுடைய நிகழ்வுகளில் பங்கேற்க கூடாது என்பதை முன்கூட்டியே தீர்மானித்துக் கொண்டுதான் இவ்வாறு செயல்படுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டதை நாம் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தான் அடுத்த கட்டமாக இது தொடர்பாக ஜனநாயக முறைப்படிதான் பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வகையில் செயல்படுவதற்கு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரவை உறுப்பினர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் சபாநாயகர் பேரவையில் முன்வைத்தார். இதைத் தொடர்ந்துதான் அவை முன்னவர் துரைமுருகன் எழுந்து இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து கள்ளக்குறிச்சி தொடர்பாக முதலமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் முதல் நாளே அவையை விட்டு வெளியேறுமாறு சபாநாயகர் உத்தரவிட்டிருந்தாலும் தாயுள்ளத்தோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து அவை நிகழ்வுகளில் பிரதான எதிர்க்கட்சியும் பங்கேற்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி அவை நிகழ்வில் பங்கேற்பதற்கான அனுமதி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதற்கு இணங்கவே சபாநாயகரும் அதற்கான அனுமதியை கொடுத்தார். இருந்தாலும் அவர்கள் அவை நிகழ்வுகளை பங்கேற்காமல் புறக்கணித்து சென்றனர். இந்த நிலையில் வீண் விளம்பரம் தேடுவதற்காக மட்டுமே உள்ளே வருவதும் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு வந்துவிட்டு ஊடகத்தை சந்தித்து விட்டு புறப்பட்டு செல்கிறார்கள் என்று அவை முன்னவர் வைத்ததோடு இது தொடர்பாக அவர்கள் இந்த தொடர் முழுவதும் நீக்கம் செய்யப்படுவதற்கான தீர்மானத்தையும் அவை முன்னவர் துரைமுருகன் முன்மொழிந்தார். அது பேரவையினுடைய குரல் வாக்கெடுப்பு கொடுக்கப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட அதிமுகவினர் அனைவருமே சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து அதற்கு முன்பாகவே கூட்டல் குழப்பம் வெளிப்பதை தொடர்ந்ததன் காரணமாக அவைக்காவலர் முன்பாக வெளியேற்றப்பட்ட நிலையில் தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் சபாநாயகர் விளக்கம் அளித்தார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அனைத்து விதமான விளக்கத்தையும் விவாதத்தையும் எடுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இருந்தாலும் அவர்கள் இந்த பிரதான எதிர்க்கட்சி அவை நிகழ்வில் பங்கேற்க கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். வீண் விளம்பரத்தை சேர்வதற்கான முனைப்பை மட்டுமே காட்டிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கேள்வி நேரம் என்பது வெகு தாமதமாக தற்போது தொடங்கி இருக்கிறது. தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வியாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். துறை சார்ந்த அமைச்சர்கள் தற்போது பதிலளித்திருக்கிறார்கள். அதிமுகவினரை பொறுத்தவரை அவை நிகழ்வில் தொடர்ந்து பங்கேற்கக்கூடாத கூட்டத்தொடர் முழுவதும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் ஊடகத்தினரை சந்தித்ததற்கு பின்பாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கூடிய அதாவது எதிர்க்கட்சி தலைவருடைய அலுவலக அறையில் தற்போது அதிமுக உறுப்பினர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அன்புச்செல்வன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வீண் விளம்பரம் தேடுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அவ்வாறுதான் அவர்களுடைய நடவடிக்கை இன்றைய தினம் இருந்ததா? குறிப்பாக முதலமைச்சராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர்கள் அனைவருமே அதிமுகவில் இருக்கிறார்கள். பேரவையினுடைய விதி மரபு என்பது முழுமையாக அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை அவையினுடைய விவகாரத்தை பொறுத்தவரை சபாநாயகர் முடிவு செய்து அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்க முற்படுகிறார். மேலும் பேசுவதற்கான அனுமதியும் கொடுக்கப்படும் என தெரிவித்திருந்தாலும் அவையை முழுமையாக ஒத்திவைத்து விட்டு வாதிக்க வேண்டும் என்பதும்
கூச்சல் குழப்பம் ஏற்படுத்துவது போன்ற கோஷங்களை ஏற்படுத்துவதோடு சபாநாயகர் இருக்கைக்கு முன்பாக வருவதெல்லாம் இவர்கள் ஜனநாயக முறையில் விவாதத்தை கொண்டு வருவதற்காக இல்லை, பேரவை நிகழ்வை இவர்கள் பங்கேற்க கூடாது என்பதற்கான ஒரு முன் தீர்மானமாகத்தான் செயல்படுகிறார்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது என்று சபாநாயகர் தெரிவிக்கிறார். அதே போன்ற அவை முன்னவர் முதலமைச்சர் கூட வீண் விளம்பரத்திற்காகத்தான் இவ்வாறு செய்கிறார்கள், ஆனால் பிரதான எதிர்க்கட்சி பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்கான அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதற்கு பின்பும் கூட ஏன் இவ்வாறு செயல்பட வேண்டும்? அதே போன்று பிரச்சனைகளை எழுப்புவதற்கு எவ்வளவோ இருக்கிறது, நேரம்லா நேரம் இருக்கிறது, தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கூட பேரவையினுடைய விதியையோ மரபையோ அவர்கள் எதையுமே கடைபிடிக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தையும் கூட சபாநாயகர் பேரவையிலே தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. ஆக இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் பேரவை நிகழ்வில் பங்கேற்காமல் குறிப்பிட்டு திட்டமிட்டு இதை விட்டு வெளியேற வேண்டும் என்பதற்காக ஒரு மீன் விளம்பரத்துக்காக செய்வதாகவே இருக்கக்கூடிய சபாநாயகர் தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவை முன்னவர் மற்றும் முதலமைச்சர் கூட அவ்வாறு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அன்புச்செல்வன், தகவல்களுக்கு நன்றி. முதல்வர் கடுமையான நடவடிக்கை கனத்த இதயத்தோடு எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இதையும் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய கவனத்திற்கு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சரே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு பதிலாக நான் தருகின்றேன். அவை முன்னவர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த கூட்டத்தொடர் முடிகின்ற வரையுள்ள எஞ்சிய நாட்களுக்கு கோஷமிட்டு இந்த அவையிலே வந்து அதிமுக சார்பாக நம்முடைய ஐயா எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்து வெளியே சென்ற அனைத்து உறுப்பினர்களும் எஞ்சிய நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் இந்த அவையிலே பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கின்றேன். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக எதிர்கட்சியினர், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எழுப்ப விரும்பும் கேள்விகள் தொடர்பாக பதிலளிக்க இந்த அரசு தயாராக உள்ளது என்று சட்டமன்றம் தொடங்கிய முதல் நாளிலிருந்து தெளிவாக இந்த அவையில் தெரிவித்து வருகிறேன். தாங்களும் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் எதிர்க்கட்சி வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல. பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடனை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. ஆனால் இந்த துயர சம்பவம் குறித்து உண்மையான அக்கறையுடன் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.